மே 4, 2025 பல லட்சம் மாணவர்களின் மருத்துவ கனவை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த கதையை ஆல்ரெடி கேட்டாச்சு. ஆமால. சரி, இப்ப என்ன கதை சொல்ல போறீங்க? உங்க ஃபிளாஷ்பேக் சொல்றீங்களா? நான் என்ன படத்துல வர ஹீரோவா என்னோட ஃபிளாஷ்பேக்கை சொல்றதுக்கு? இல்ல, இந்த ஃபிளாஷ்பேக்னா உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ட்ராப் இயர் வரைக்கும் என்ன வந்துச்சுன்றதை சொல்லுங்க. ஓகே, சரி, ஆரம்பிக்கலாம். வருஷம் 2021. அப்போ நான் கிளாஸ் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே படிக்கிறதுக்கு கம்மியான சாப்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இதே டயத்தில் தான் என்னுடைய மனசை உருக்குன ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னுடைய ஆட்சி, அதாவது அம்மாவோட அம்மா, ஸ்ட்ரோக்னால ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு டாக்டர் ப்ரொஃபஷனே வேணாம்னு தோணுச்சு. இன்னும் ஹாஸ்பிட்டலில் பட்ட வேதனைகளை யோசிக்கும் போது இன்னும் கண்கள்லேருந்து கண்ணீர் வருது. ஆனால் ஆச்சி கடைசி அப்போ நான் வீடியோ காலில் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நீ அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்கணும்ப்பா, டாக்டர் ஆயிடணும்ப்பா. யாருனாலும் என்னுடைய மருத்துவ கனவை முடிஞ்சு போனதுன்னு யோசிச்சேனோ அவங்கனாலேயே அந்த கனவை திருப்பி துளிர்விக்கப்பட்டது. அடுத்த 2 நாட்கள்ல மார்ச் 4, 2022 வெள்ளிக்கிழமை காலையில 6 மணி அளவுல அவங்க இறைவனடி சேர்ந்தாங்க. நான் என்னுடைய ஆட்சியை ஒழுங்கா கவனிக்கலையேன்ட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதே டயத்துல தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி சியரப் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. அப்படியே 2 மாதங்கள் கடந்து போச்சு. ஒரு வழியா என்னோட 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ஸையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததா எம்பிபிஎஸ் கனவை நிறைவேற்றுறதுக்காண்டி நீட்டுக்கு படிக்கலான்ட்டு யோசிச்சேன். மதுரையில் நான் தேனியை விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்ட்டு நினச்சேன். ஸோ என்னுடைய ஃபேமிலி தேனியிலேருந்து மதுரைக்கு ஷிஃப்ட் ஆனனால என்னுடைய தாத்தாவையும் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் யோசித்தோம். இங்கேருந்து 11th ஸ்டாண்டர்ட் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்கில் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. புது ஊர், புது ஸ்கூலு, புது கோச்சிங் கிளாஸஸ், புது டீச்சர்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் இனிஷியலாக புது ஸ்கூலோட என்வாயர்மெண்ட்டுக்கு கோப்பப் பண்ண முடியல. ஏன்னா இங்கே ஸ்பூன் ஃபீடிங் கிடையாது. அகாடமிக்கலாக நான் கிளாஸ் 11th கிளாஸ் 10th மாதிரி யோசித்தேன். அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்புன்னு எனக்கு அப்போ தெரியல. டீச்சர்ஸ் என்னதான் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாலும் என்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்க முடியல. என்னுடைய ஸ்கூல்லையும் என்னுடைய கோச்சிங் கிளாஸஸ்லையும் வச்ச மார்க் டெஸ்ட்டில் படிப்படியாக மார்க் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. என்னுடைய ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் 498 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக 360 மார்க்ஸ் ஆயிடுச்சு. நானும் எப்படியாச்சும் அடுத்து வர போகிற மார்க் டெஸ்ட்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலான்னு யோசித்தேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. அந்த வாழ்க்கையை அப்போ கழுத தெரிஞ்சு கட்டருமான ப்ராவப்க்கு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. ஸ்டடீஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எங்கள் ஸ்கூல் எங்களுக்கு ட்ராமா ஃபெஸ்டிவல், குவிசஸ், அப்போ அசம்பிளி ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இதே மாதிரி நாங்கள் ஃபீல்ட் ட்ரிப் மூலயமா மாரல் வேல்யூஸை கற்றுக்கிட்டோம். என்னுடைய கிளாஸ் 11 போர்ஷன்ஸை பை தி எண்ட் ஆஃப் டிசம்பரில் முடிச்சுட்டாங்க. ஜான்வரியிலேருந்து கிளாஸ் 12 ஆரம்பிச்சிட்டாங்க. 12th வந்த உடனே நீட் எக்ஸாமுக்கும் போர்டு எக்ஸாமுக்கும் ரொம்ப நல்லா படிக்கணும்னு யோசித்தேன். இனிஷியலாக எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சே ஆகணுன்ற தீர்மானத்தோடு படித்தேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. 12th பயாலஜி எனக்கு 11th பயாலஜியை விட ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் அப்புறம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் டீச்சர்ஸ் என்னுடைய மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்ற ஐடியாவை சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு அப்போ படிக்கிறதுக்கு டைம் பத்தவே இல்லை. ஏன்னா மேக்ஸ்க்கே ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு மோசமான டெசிஷன் எடுத்தேன். அது என்னன்னா, என்னுடைய குரூப்பை பயோமேத்ல இருந்து பயோசிஎஸ் மாறுறது. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாருமே நீ பண்ணுறது தப்புப்பா, இந்த டெசிஷன் மட்டும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. எங்கள் அப்பா என்னைய மாதிரியே நீ பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்காத, மேக்ஸை சும்மா படித்தாலே போதும், அதில் நீ அதிகமான ஸ்கோர்ஸ் வாங்கணுன்ட்டு எந்தவித அவசியமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் என் டெசிஷன் ரொம்பவே அடமெண்ட்டாக இருந்தேன். அதனால என் குரூப்பே மாற்றிட்டேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ மேட் இன் மை லைஃப். அப்புறம் என் வாழ்க்கை எப்போ நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. திருப்பி ஒரு பெரிய இடி வந்து விழுந்துச்சு. எனக்கு முதல்ல ஒரு வாரமாக உடம்பெல்லாம் வலிச்சிச்சு. அப்படியே காய்ச்சடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் ஸ்கின்னெல்லாம் ரேஷஸ் ஆகிடுச்சு. சரி, இது கோல்டுக்குரிய ஏதாச்சும் ஒரு அறிகுறியாக இருக்குன்னு பார்த்தா அது கோல்டு மாதிரியே தெரியல. டயக்னோசிஸில் என்னுடைய பிளேட்லெட் கவுண்ட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சரி, இது இன்னமும் எந்த ஃபீவர்னு தெரியல. உங்களுக்கு க்ளூ கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. இந்த ஃபீவரை உருவாக்குற வெக்டரை கொல்றதுக்கு ஸ்டாக்னண்டான ஃப்ரெஷ் வாட்டரில் கேமோசியா ஃபிஷஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. இது பிரேக் போன் ஃபீவரா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டெங்கு. அப்புறம் நான் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய பயாலஜி டீச்சர் எனக்கு கிவி சாப்பிட்டா உன்னுடைய பிளேட்லெட்ஸை கூட்டிடலான்ட்டு அட்வைஸ் பண்ணாங்க. என்னுடைய பிளேட்லெட் கவுண்ட்டும் 69,000 1.2 lakh per cubic centimeter மாறிச்சு.
அப்படியே என்னோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆரம்பிச்சிருச்சு. நானும் படிப்பில் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூலில் போர்டு எக்ஸாம்காண்டி நிறைய மாக் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த 2-3 மாதங்களில் ஸ்கூலில் கிளாஸ் 12th போர்ஷனை நடத்தி முடிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் ஸ்கூல் எங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நீங்கள் கிளாஸ் 11th போர்ஷனை ரிவைஸ் பண்ணிக்கலான்ட்டு. எனக்கு அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிலையுமே ஒரு சிக்கல் இருந்துச்சு. அது என்னன்னா, அது எனக்கு ரிவிஷன் பீரியட் கிடையாது, அது புதுசாக படிக்கிற பீரியட். நான் இப்போ கிளாஸ் 12th போர்ஷனை ஓரளவு படித்து வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு கிளாஸ் 11th போர்ஷன் 30% தான் தெரியும். இதுக்கு உதாரணமாக எனக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனில் வரக்கூடிய ரேஞ்ச் ஃபார்முலாவான R=u² sin2θ/g ஃபார்முலாவே தெரியாது. ஆனால் இதுலேயே ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நான் 12th ஸ்டாண்டர்டில் எல்லாத்தையும் மக்கப் பண்ணி மாடர்ன் ஃபிசிக்ஸ் வரைக்கும் படிச்சுட்டேன். அப்போ தான் என்னுடைய டீச்சர் எந்த ஃபார்முலாவையும் மக்கப் பண்ணாத, எல்லாத்தையுமே புரிஞ்சு படித்தா ஃபிசிக்ஸ் ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட்னு சொன்னாங்க. சரி, நான் 11th கெமிஸ்ட்ரினாலும் ஒழுங்காக படிச்சிருப்பேன்னு பார்த்தா 11th கெமிஸ்ட்ரி இல்லாமல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் ஒழுங்காக படித்தேன். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸை ஒழுங்காக படிக்காமல் ஹாலால்கேன்ஸ்லேருந்து அமீன்ஸ் வரைக்கும் படிச்சிட்டேன். எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸில் பென்சின், ரெசனன்ஸ், சம் பேசிக் ஹைட்ரோகார்பன்ஸ், இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் பற்றி மட்டும்தான் தெரியும். என்னுடைய டீச்சர்ஸ் எல்லா கான்செப்ட்ஸுமே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாத்தையுமே அன்னைக்கு படித்தேன், எதையுமே ரிவைஸ் பண்ணலை. அப்போ புத்தர் அரச மரத்துக்கு அடியில் ஞானம் பெற்ற மாதிரி எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சிச்சு. அதுதான், என்றைக்குமே சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ரொம்பவே வாலட்டைலானது. அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ரிவிஷன் கண்டிப்பாக தேவைப்படணும். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தி மிஸ்டேக்ஸ் தட் ஐ மேட் டியூரிங் மை கிளாஸ் 11th. அந்த 1.5 months எந்த சப்ஜெக்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்குன்னு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் அது பயாலஜி தான். 360 மார்க்ஸை கொடுக்க போகுது. ஸோ அதை முடிச்சிட்டேன். கஷ்டமான கிளாஸ் 11th சாப்டரான பிளான் ஃபிசியாலஜி, அனாட்டமி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அப்புறம் கிளாஸ் 12th சிலபஸில் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் சேர்ந்து முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கும் போதே சைமல்டேனியஸாக பயாலஜியும் ரிவைஸ் பண்ணேன். இதே டயத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலயமா என்னால் முடிஞ்ச டிபிபிஸை போட்டேன். அந்த 1.5 months அப்புறம் திருப்பி எங்களுடைய போர்டு ப்ரிப்பரேஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பை தி எண்ட் ஆஃப் டிசம்பர் நிறைய ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி மாதத்துலேருந்து ப்ராக்டிகல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சைமல்டேனியஸாக கோச்சிங் கிளாஸஸில் நீட் மாக் டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய மாக் டெஸ்ட் ஸ்கோர் 720க்கு 450+ ஆவரேஜாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டயத்தில் என்னுடைய டாப் மோஸ்ட் ஸ்கோர் 500+ ஆரம்பிச்சு. அப்போ தான் நானும் சாதிக்க முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. ப்ராக்டிகல்ஸ் முடிஞ்சோடனே எங்கள் ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க. இது என்னுடைய ஸ்டடி ஹாலிடேஸ். அந்த டயத்தில் போர்டு எக்ஸாமுக்கும் படித்தேன், நீட் எக்ஸாமுக்கும் படித்தேன். எங்களுடைய கிளாஸ் 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஃபைனல் பார்ட் வைஸ் டெஸ்ட் நடத்துனாங்க. இப்போ நான் கம்ப்ளீட்டாக வீட்டில் இருந்து நீட்டுக்காண்டி மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தேன். அப்போ என்னால் ஒரு 50% கிளாஸ் 11th போர்ஷனை கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ தான் நிறைய கான்செப்ட்ஸ் புதுசாக படிக்கிறதுனால எம்சிக்யூஸ் அடிக்குவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. நீட் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் ஆரம்பித்தோம். திருப்பி என்னுடைய மார்க்ஸ் ரொம்பவே டிப் ஆயிடுச்சு. என்னுடைய ஆவரேஜான ஸ்கோர் 410லேருந்து 450க்குள்ளே தான் இருந்துச்சு. அதே தருணத்தில் என்னுடைய வாழ்க்கையே உழுக்குன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன விஷயம், அதை பற்றி சொல்கிறீங்களா? இதோ தெரியுதுல, அந்த நிலாவை பற்றி தான் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். நிலா சூரியனுடைய அமுதம் போன்ற ஒளியில தான் வாழ்ந்துச்சு. அது முழுமையான சந்திரனா மாறுறதுக்கு முன்னாடியே பூமி நடுவில் வந்ததுனால சூரியனால நிலவுக்கு வெளிச்சம் போதுமான அளவு தர முடியல. வெள்ளையான சந்திரனை சிவப்பு நிறமா மாத்திருச்சு. அது லூனார் எக்லிப்ஸ், செமையான நேரத்துக்கு தான் இருக்கும். ஆனா அந்த சிறிய மாற்றம் அவனுக்குள் மிகப்பெரிய கவலையை விட்டு சென்றது. நான் அந்த சந்திரன், எங்க அம்மா சூரியன் 2 பேருக்கும் நடுவில் வந்த அந்த பூமி பிரச்சனையை குறிக்குது. எப்படி அந்த சந்திரன் சந்திரகிரகணம் டயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சோ, நானும் எங்க அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ரொம்பவே கவலைப்பட்டேன். இந்த கவலைகளுக்கெல்லாம் நடுவில் எங்க அப்பா, எங்க அம்மா, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னை மோட்டிவேட் பண்ணி எப்படியோ நீட் 2024 எக்ஸாமை எழுத வச்சுட்டாங்க. எனக்கு நீட் 2024 எக்ஸாம் சென்டரை மதுரையில் உள்ள யாதவா காலேஜில் போட்டிருந்தாங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டிக்கி நோட்ஸையும் மைண்ட் மேப்ஸையும் ரிவைஸ் பண்ணிட்டு போனேன். ஆனால் அப்போ நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டரில் வச்சு மாக் டெஸ்ட்டை விட ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் படித்ததை வச்சு அந்த எக்ஸாமை நான் எழுதிட்டு வந்தேன். நான் ஃபிசிக்ஸை ஒழுங்காக படிக்காததுனால நான் ஃபிசிக்ஸ் போடும்போது எனக்கு டைமே பத்தலை. எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆன்சரை செக் பண்ணேன். நான் 720க்கு 640 மார்க்ஸ் அளவுக்கு அட்டன் பண்ணேன்.
ஆனால் நிறைய கொஷின்ஸ் நெகட்டிவ்ல போனதுனால எனக்கு வந்த மார்க்கு 525. எங்கள் அம்மா நான் ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிடுவேன்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதுக்கு எதிர்மறையாக தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. எங்கள் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த குழப்பத்திலையுமே நம்மளும் ஒரு பாரமாக இருக்கும்னு அன்றைக்கி நான் யோசித்தேன். நான் என்னுடைய அப்பா அம்மாட்ட என்னுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு இன்னொரு வருஷமும் படிக்க போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய ஆசைக்காண்டி அதையும் அக்செப்ட் பண்ணாங்க. இங்கிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குது. அதுதான் என்னுடைய ட்ராப் இயர். When I thought the negativity had won, unexpected positivity made its silent entry into my life. மே 12, 2024 இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான சிபிஎஸ்இ மாணவர்கள் அந்த நாளுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் 12ஆம் வகுப்புக்கான பொது தேர்வு முடிவுகள் வந்துச்சு. நானும் என்னுடைய ரோல் நம்பரை போட்டு வெப்சைட்குள்ளே போய் பார்த்தேன். நான் என்னுடைய ஃபிசிக்ஸ் பேப்பரில் 80 மார்க்ஸ் தான் வரும்னு எதிர்பார்த்தேன். நான் நினச்சி பார்க்காத மாதிரி ஃபிசிக்ஸில் 94 மார்க்ஸ் வந்துருந்துச்சு. ஏன்னா சிபிஎஸ்இ கொஷின் பேப்பர் கஷ்டமாக வந்துருந்துச்சுன்னா நார்மலைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய டோட்டல் மார்க் 500க்கு 471 இருந்துச்சு. 10th வாங்கின மார்க்கை விட ஒரு மார்க் கம்மி. எனக்கு இந்த மார்க்கை வச்சு எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா நான் மேக்ஸ் எடுக்கலை. அடுத்ததான் நீட்டுக்காண்டி கோச்சிங் கிளாஸில் போய் சேர்ந்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காரணமாக என்னால் டைரக்ட் கிளாஸில் போய் ஜாயின் பண்ண முடியல. இனிஷியலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் போயிட்டாங்களே, நம்ம இன்னும் அதே நிலைமையில உட்காந்து படிக்கிறோமேன்ட்டு ரொம்பவே கவலையாக தான் இருந்துச்சு. எனக்கு அப்போ வீட்டை விட்டு வெளியில் கூட வர பிடிக்கல. ஏன்னா எல்லாருமே கேள்வி கேட்பாங்கன்றதுக்காண்டி. எனக்கும் அந்த சந்திர கிரகணம் பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துச்சு. எங்கள் அம்மாவும் உடம்புக்கு நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய அப்பாவும் நானும் எங்கள் அம்மாவும் நல்லா கவனிச்சுக்கிட்டோம். இப்போ கோச்சிங் சென்டர் வைக்கிற மார்க் டெஸ்ட்டில் அவரேஜாக 570லேருந்து 650 வரைக்கும் வாங்கினேன். இந்த வாழ்க்கை காலகட்டத்தை பற்றி நான் ஒரு லைன் தான் சொல்லணும்னா, டிசிப்ளின், மோட்டிவேஷன், செட்பேக், கம்பேக், நிறையா பார்ட் வைஸ் மார்க் டெஸ்ட், ரிவிஷன், அப்புறம் யூடியூப் லெக்சர்ஸ் பார்க்கறது. இப்பயும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். யூடியூப் லெக்சர்ஸ் அதிகமாக பார்த்தேன், ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் அதிகமாக கவனிக்கல. இருந்தாலும் என்னுடைய மார்க் டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ எங்கள் அப்பா சொன்ன அட்வைஸ் ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப்ல நிறைய வீடியோ லெக்சர்ஸ் பார்க்கறத விட MCQs அதிகமாக போடணும். வேகமாக சிலபஸை முடிச்சுட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை கொடுக்கணும். நீட் லெவல் கொஷின்ஸ் மட்டும் போடாமல் JEE லெவல் கொஷின்ஸும் போடணும். நானும் நிறைய பசங்க நடந்துக்கிற மாதிரி என்னுடைய அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்கல. என்னுடைய நந்தவனத்தில் நானே நிறைய முள்ளு செடியை வளர்த்துட்டேன். பெரும்பாலான கோச்சிங் கிளாஸஸ் மாதிரி இங்கேயுமே நீட் எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வச்சாங்க. நான் நீட் 2024க்கு கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குலிபிரியம், அப்புறம் ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11th செகண்ட் வால்யூம் சாப்டர்ஸை ஒழுங்காக படிக்கல. ஆனால் இப்போ எல்லா சாப்டர்ஸையும் நான் தரவாக படிச்சிட்டேன். என்னால் முழுசாக ரிவைஸ் பண்ணிட்டு ஃபுல் போர்ஷன் கிராண்ட் டெஸ்ட்டை கொடுக்க முடியல. இதனால நான் படித்த கான்செப்ட்ஸே மறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் சார் சொல்லிக் கொடுத்த JEE லெவல் கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியல. நான் அந்த கிளாஸஸை அட்டன் பண்ண வேணான்னு முடிவெடுத்தேன். நியூட்டனின் 3வது விதியின்படி ஒரு ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் ஒரே ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் நான் பண்ண ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் அதே நேரத்தில் வரல, அது ஒரு வேற வடிவம் எடுத்து வந்துச்சு. நீட் எக்ஸாமுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி திருப்பியும் ஃபீவர் வந்துருச்சு. இது சளினால வந்த ஃபீவர் கிடையாது, பயத்தினால வந்த ஃபீவர். என்னுடைய அப்பா அம்மா, அயம்மா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, தாத்தா எனக்கு புது நம்பிக்கையை கொடுத்தாங்க. என்னுடைய மார்க் டெஸ்ட்டில் சராசரியாக 550லேருந்து 620 மார்க் வரைக்கும் வாங்கினாலுமே நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்ற ஆதரவை கொடுத்தாங்க. இவ்வளோ நேரமாக என்னுடைய கூட பிறக்காத சகோதரனை பற்றி நான் சொல்லவே இல்லை. அவன்தான் ஆதி. அவன் என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து மொழியால் கூட டிஸ்கிரைப் பண்ண முடியாத அன்பை என்கிட்ட காமிச்சான். அந்த விலை மதிப்பில்லாத ஜீவன் என்னைய சமுதாயத்திற்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதனாக மாற்றினான். ஃபைனலாக நீட் 2025 வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும்ல. 6ல் எந்த JEE கொஷின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு வேணான்னு ஒதுக்குனேனோ அதே கொஷின்ஸ் வேற ஃபார்மேட்டில் வந்து நீட் எக்ஸாமில் எனக்கு ஆப்பு வச்சிருச்சு. ஸோ ப்ளீஸ் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் தம் or else entropy causes disorderness in your life. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு தேவையான டேக்அவே பாயிண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நான் உங்களை இளஞ்சந்திரன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் பி மயோஜெனிக் லைக் தி ஹார்ட் பிகாஸ் தி பவர் லைஸ் வித்தின். இவ்வளவு நேரம் எங்களுக்காண்டி கதையை சொன்னதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் வியூவர்ஸ் இன்னுமா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் படிங்க.